ஒட்டி பிடிக்கும். வறுத்தாதான் இந்த தனித்தனியவா இருக்கும். கச்சாரும் பிளம்ஸும் முடிஞ்சிடும். ஒரு 50 கம்மியா கூட வழியா போயிட்டு போட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தேரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் எங்களோட வீட்டை தான் நிக்கிறோம். அப்படியே இன்றைக்கு வீடியோக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் தெரியும், ஜெரோமி இன்னும் சாப்பாடு சாப்பிட வழி கிடையாது எனக்கா. அப்ப அதுக்காண்டி இப்ப நாங்க மதியம் சரி காலமேல எல்லாம் இடியப்பம் சோதி வச்சு கொடுத்தது சாப்பிடவே இல்லை. சாப்பாடு வேணாம் ஒரு வாய் வச்சுட்டு டக்காண்டு வழியில ஓடுது, எனக்கு நோவுதாமன்னு சொல்லிட்டு ஒரு அப்ப அந்த ஒரு அதிர்ச்சி மாதிரி பயப்படுதா. நோவுதோ நோகுதோ தெரியல, அந்த டக்குன்னு சாப்பிட்ட கைக்கு பயப்படுறா. போய் துப்போணும்ன்ற ஒரு இதுல வச்சுக்கொண்டு அது போய் துப்புது போய். இப்ப காலமாயுமா அப்படி. அப்புறம் அப்ப உடனே கேட்டா, அம்மா எனக்கு பாயாசம் காய்ச்சி தந்தா தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப சரி, அப்ப நாங்க கேட்கிறாதான்னு சொன்ன அப்புறம் எங்களுக்கு முன்னைக்கு வீடியோவுக்கு நாங்க அதே காணொலியா நாங்க ஒரு பதிவு செய்வோம்ண்டு நாங்க இன்றைக்கு பாயாசம் தான் செய்ய போறோம். எனக்கா ஏற்கனவே நாங்க நாங்களாம் பாயாசம் வீடியோக்கு எனக்கா ஜெரோமி முண்டைக்கு கேட்டபடியா அப்ப அதை போடுவோம்னு சொல்லி ஜெரோமிக்கு செய்யறதா உங்களுக்கும் ஒரு பதிவிடவே நான் காணொலியா அப்ப நாங்க பாயாசம் செய்வோம். என்ன பாயாசத்துக்கு தேவையான பொருட்களை பாப்போமா? அப்படியே நாங்க வீடியோக்கு போறதுக்கு போது எங்களோட வீடியோ பாக்குறேன், நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்க வீடியோக்குள்ள போய் பாயாசத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பாப்போம். பாத்தீங்கன்னா நாங்க பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் ஒருக்கா பாப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் பால் என்ன இது பாத்தீங்கன்னா சீனி, தேவையான அளவு சீனி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏலக்காய், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சேமியா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கச்சான் முத்து, இது பாத்தீங்கன்னு சொன்னா இதான் சவ்வரிசி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிளம்ஸ். இது நாங்க எப்படி செய்யறன்றத பாப்போம். அப்படியே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை முதல் ஹீட் பண்ணுவோமா. நல்லா காத்தா இருக்கேன்னு டைம் தான் 5 மணி ஆயிட்டு. ஆனா வெயில் அப்படியே இருக்கு, வெயிலா இருக்கு. அப்ப சட்டியும் ஹீட் ஆயிட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க முதலாவது இப்ப சேமியாவை வறுத்து எடுக்க போறோம்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்குண்ணே. இப்ப இருக்குதான் நூடுல்ஸ் இருக்கு. ஆனா அது வேற இது வேற தானே. யாரு தெரியும், அதுதான் இது வரையா நான் பார்த்தா அது மாதிரி கிடக்கு. அந்த நூடுல்ஸ் பேக்கெட்ல பெரிய 5 கிலோ பேக்கெட்ல அப்ப ஒரு போல அதான் இருக்குமோ யாரு தெரியும். போடலாமா? அப்படியும் போடலாம். அப்ப சேமியான்றது வேறதானே, ரெண்டு தெரியும் உங்களுக்கு அதானே. ஆனா சட்டியா அது மாதிரி கிடக்கு, அந்த சொரியல் நூடுல்ஸ்ல வருமா அப்படி மாற மாதிரி கிடக்கு. சேமியாவும் பெருசா நல்லா வறுக்கணும் மண்டி இல்ல, லைட்டா தான் வறுத்தெடுக்க வேணும். கருக்கவும் கூடாது. கருக கூடாது. காத்துக்கு அடுப்பு தான் கொஞ்சம் சுரண்டு. அதான் பெருசா அடுப்பு பிடிக்காது, அப்படியே காதுக்கு அங்கால இருக்கும். ஒரு 50 கம்மியா கூட வழியா போயிட்டு போட்டாங்க. என்ன கணக்கு பாப்பீங்களேன்னு. அப்ப என்ன மாதிரி புள்ளைக்கு மட்டுமே எங்களுக்கும் நீங்க புள்ளைய சாட்டி பூதம் சாப்பிடுற மாதிரி புள்ளைய சாட்டி சாட்டி புள்ளைய எவ்வளவு குடிக்க போகுது, எல்லாரும் சேர்ந்துதான் குடிக்க போறோம். ஆனா சாப்பிட்டேன்னா ஜெரோமி குட்டிங்க. ஆனா என்ன ஜெரோமி வாயத்துல இருந்து எல்லாமே கேக்குது, ஆனா ஒரு வாய்தான். உடனே மக்கள்கிட்ட சொல்லி விட்டாங்க ரோல் வாங்கி கொண்டு வாங்க. ஆனா சாப்பிட ஆனா ரோல் சாப்பிடல, பாதிய பிச்சுட்டு அம்மா எனக்கு பயமா இருக்கும்மா இது சாப்பிட்டு அதையும் செய்யுமோ அந்த ஆளுக்கு அதிர்ச்சி சொல்லுவேன். என்ன செய்யறது, புள்ளைக்கு ஆசைப்பட்டு கேக்குதுன்னு சொல்லி வேணி கொஞ்சம் குடுக்குறோம். ஆனா நம்ம உண்மையிலே புள்ள சாப்பிடுது இல்ல. சரி பரவாயில்ல, என்ன செய்யறது, அவன் சூழ்நிலை அப்படித்தானே. கடவுள் என்று ஒன்றும் இல்லையென்று சொன்னதே ஒரு பெரிய விஷயம். அதுக்குள்ள படிப்படியா சாப்பிடும். என்ன பெரிய ஆக்களுக்கு இது
கேமரா உரண்டா அவ்வளவு நோகுமா தெரியுமா? அப்ப குழந்தை பிள்ளை அதை என்ன செய்யும்? குடுற எல்லாருமே அப்படிதான் சொன்னது. கேமரா உரம் வந்து நோகுமா எல்லாருக்கும். அப்ப அதால நாங்க பிள்ளைக்கும் நாங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சாப்பாடுல கொடுத்து நாங்களும் ஒரு மாதிரி தேத்தி எடுப்போமே. அதுதான் நான் இன்னும் ஸ்கூலும் இல்ல விடையில. சரி, அப்படியே சேமியா வறுபட்டுட்டேன். வறுபட்டுட்டு நாங்க சேமியாவை எடுப்போமே. கொஞ்சம் கலர் வந்து வேற கலரா வந்துட்டேன். அப்ப நாங்க இதை எடுக்கலாம் இனிமே. சரி, அப்ப இதை எடுப்போம். பாத்தீங்கன்னா நாங்க சேமியா வறுத்துட்டோம். அடுத்தது சவ்வரிசியை வறுத்து எடுப்போமா. சவ்வரிசி என்ன ஒரு நல்ல ஒரு வெள்ளை பால் வெள்ளை கலர் மாறும். லைட்டா தான் வறுக்கவும். அது என்னன்னு சொன்னால் இந்த வறுக்காடிக்கு களி மாதிரி இருக்கும். ஒட்டி பிடிக்கும். வறுத்தாதான் இந்த தனித்தனியவா இருக்கும். அப்ப நாங்க இதையும் பார்த்துட்டு பாப்போமே நடுக்க. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சேமியா சவ்வரிசி நல்ல வடிவா வறுபட்டுட்டுதான் நாங்கள் அதையும் எடுப்போம். ஒரிஜினல் வெள்ளை. அடுத்தது பாத்தீங்கன்னா கச்சான் முத்தை வறுத்தெடுப்போம். கச்சான் முத்தை நான் தோரணிக்கு தரேன். வாங்கி போட்டு எல்லாமே. ஆனா கச்சான் முத்து வாங்க நினைக்கிறேன்னா கொஞ்சம் கூட வாங்கணும். அப்புறம் ஞாபகம் வருது இல்ல. அப்புறம் வர கேட்கதான் ஞாபகம் வருது. கச்சான் முத்தை எல்லாம் போட்டு பாயாசம் செய்தான் அந்த கடிச்சு குடிக்க நல்ல ஒரு கடிச்சு குடிக்க டேஸ்டியா இருக்கு. மாமாக்கா சொல்றேன். காத்துண்டா அப்படி காத்தா இருக்கு. அதுதான் மினக்கடி செய்வது ஜெரோமிக்காக பாப்போம் என்ன நடக்குதுன்னா. அதுதான். ஆனா உங்களுக்கும் தெரியுமா ஜெரோமிக்கு கேட்டா அப்படி நான் செய்வேன். ஓ பின்ன கச்சான் முத்து நல்லா வறுபடணும். வறுபட்ட அப்புறம் பாப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கச்சான் முத்தும் வறுபட்டு நல்லா வறுபட்டுனா கறிக்க கூடாது. கறினா டேஸ்ட் இருக்காது. அளவான பதத்துலதான் நாங்க வறுத்து எடுத்துருக்கோம். சரி, அப்ப நாங்க இந்த கச்சான் முத்தை எடுப்போமா. பாயாசம் மட்டும் சொல்றதான் அது முகல மினக்கடனக்கா. ஓய். அடுத்ததா நாங்க பார்த்தோன்னு சொன்னால் ஏலக்காய வறுப்போமா. எனக்கு ஏலக்காய் போட இல்ல, வாசத்துக்கு போடுறானே. ஆனா ஏலக்காய் சட்டியில போட்டு கைக்கு அதுல ஒரு வாசம் வருது எனக்கா. ஏலக்காய் மறுபாட்டு கொண்டு கட்டுக்கும். நாங்க சிவம் அடுப்பு ஒன் பண்ணி அடுப்பு ஒன் பண்ணியாச்சு. தேங்காய் பாலை விட போறோம். விட்டு கொதிக்க விட போறோம். தேங்காய் பால் கொதிக்கணுமா? கொதிக்கணும். சரி, பாத்தீங்கன்னா நல்லா தேங்காய் பால் நல்லா பாருங்க வடிவா நல்லா கொதிச்சிட்டுது. இப்படியே நாங்க என்ன செய்ய போறோம்டா சவ்வரிசியை போட போறோம்னா சவ்வரிசியை போட்டு நல்ல வடிவா அவிய விடுவோம். நாங்க என்ன செய்வோம்னா அந்த ஏலக்காயும் இடிச்சு வச்சிருக்க ஏலக்காயையும் அதையும் சேர்த்து போட போறோம். ஏலக்காயம் போட்டாதான் நல்ல எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வேற ஒரு நல்ல ஒரு வாசமா இருக்குமே. நல்லா கொதிச்சுட்டேனாக்கா பால். சவ்வரிசி நல்ல வடிவா அவிக்க வேணும். சவ்வரிசி அவிரங்க கச்சான் வந்து வந்து வேக்க போட்டபடி
கச்சானும் பிளம்ஸும் முடிஞ்சிடும். வேணுனாவே அது கொஞ்சம் கோலனிக்கு நிக்க ஜோருக்கு தான் கொடுத்தேன் நேரவாசி. அப்ப அடுத்த நாங்க என்ன இது ஏலக்காய் போட போறோமே அடிச்சு வச்சது. ஏலக்காயோ அடிச்சு வச்சிருக்கீங்க. அதை நான் என்ன செய்வேன்னா அந்த ஏலக்காய் தோல் போடாமல் அந்த உள்ளக்கு இருக்கிற அந்த இதையே மட்டும் போட போறோம். ஏலக்காயம் போட்டாச்சுன்னா ஏலக்காய் உடையின் மன்னர் வாசமே இருக்குமே. அப்ப இது நல்லா அவியணுமேனாக்கா? நல்லா அவியணும். அப்ப நாங்க அவிய விட்டு பாப்போம் அடுத்த என்ன போறோன்னு சொல்லி. சரி கொஞ்சம் பாருங்க சவரிசி கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு ஒரு அரை கட்டத்துல வந்துட்டு பெருசா வருமே அவிஞ்ச அவிஞ்சு கொண்டு வரைக்கும் நான் என்ன செய்ய போனா கச்சானையும் சேர்த்து இதோட சேர்த்து அவிய விடுவோமா. கச்சானமா அவிஞ்சிருமே அப்படியே. அதேன் பெருசா வர்றது போய் அது விளக்கம் எனக்கு தெரியாது. குக்கிங் செய்ய வந்தீங்க அது வந்து சீனி போட இல்ல. போடுவோம் ஏன் அவசரப்படுறீங்க? அவிஞ்சு கொண்டு வரைக்க சேமியா போடுவோம். என்ன சேமியா இல்ல நூடுல்ஸ். இது நூடுல்ஸா சேமியாவா தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். ஒரே மாதிரி தான் கிடக்காது. அப்பேன் பேர் அப்படி வச்சது சேமியாண்டு. இது வித்தியாசம் மட்டும் சேமியாண்டு வச்சிருக்கிறீங்க. என்னக்கா நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட இதுக்கு. சரி அப்படியே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த சீனியும் போடுவோமா. தேவையான அளவு நாங்க சீனி போடுறோம். என்ன சட்டப்படி இருந்துக்கு வேணாம். அடோ மேன நாங்க போன முறையும் இப்படிதான் ஞாபகம் இந்த செய்யதான் இப்பவும் அதே இதுதான். சின்ன போதுல வாங்கிருக்கலாம் வேணா வாசத்துக்கு அவரு சீனியும் போட்டாச்சு. இதெல்லாம் மவிஞ்சு வரைக்க பாப்போம். அப்படியே சேமியா மவிஞ்சு கொண்டிருக்க அப்படியே நாங்க என்ன செய்வோம் இந்த புலாம் செஞ்சு எடுத்து அவிய விடுவோமா. சரி புலாம் சேர்ந்து அவிஞ்சு வரைக்க பாப்போம். எல்லாம் சேமியா அந்த சவரிசி எல்லாம் நல்லா வடிவா அவிஞ்சிட்டு தான் நாங்க போட்டு எல்லாம் போட்டுட்டோம். இப்போ கடைசியா நாங்க என்ன செய்ய போறோம்னா எடுத்து வச்ச பாலோ அதை எடுத்து நாங்க இதுக்கு சேர்ப்போம். ஏன்னா இனிப்பும் காணும் எனக்கா. ஓ ஆனா அந்த இப்படி பால்கள் விடுற அப்படியே டேஸ்டா வாடுறது என்ன. பாருங்க எப்படி இருக்கான்னு. சரியா வந்துட்டு கொதியோட சரி. இதா கொதிக்க விட தேவையில்ல என்ன எல்லாம் கடைசி கட்டம் தானே. கணக்க வந்திருக்கு. சரி அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னாங்கடா பாயாசம் வந்து ரெடி ஆயிட்டு குடிக்க போறீங்களோ? அப்ப நாங்களும் வந்து பாயாசத்தை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க ஒரு டேஸ்ட் பண்ணி பாப்போம்னாக்கா கப்பல 2 கப்பல ஆற விடுவோம் எடுத்து. சரி சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வந்து பாயாசம் வந்து ரெடி ஆயிட்டேன். அப்ப நாங்களும் முறுக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாப்போம்னாக்கா. சுடுதோ? அதான் தெரியல சுடுமண்டா நினைக்கிறேன். உடனே இல்ல போட்டோம் நாங்க வாயில வைக்க பயமா இருக்கு. இனிப்பால எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா இனிப்பால வேற இருக்கு. உங்களுக்கு தான் காணுமோ தெரியா. எங்களுக்கு ஓகே இருக்கு. நல்ல ஒரு வாசமே ஏலக்காய் எல்லாம் டேஸ்டா இருக்கு. கச்சான் கட்டி உடம்பு நல்லா இருக்கு. இன்னும் கூட போட்டிருக்கலாம் எனக்கா. விரும்பி குடிக்கும். ரியானா விரும்பி குடிக்கிறோம் நாங்க.
உண்மையாவே இந்த பாயாசம் நல்ல டேஸ்டா தான் இருக்கு. எல்லாமே குடிச்சுட்டா நல்லா பாப்பாமே என்ன தெரியல. அப்ப நாங்களும் வந்து இந்த பாயாசம் வந்து செய்து காட்டி இருக்கிறோம். அப்ப இதே போல பாயாசம் உங்களுக்கு டேஸ்டா தேவைன்னு சொன்னா இந்த முறைப்படியே நீங்களும் வந்து செய்து குடிச்சு பார்க்கலாம். ஏன்னா உண்மையா அவ்வளவு ஒரு டேஸ்டாவும் நல்ல ஒரு அளவான இனிப்பு ஒரு வாசம் இலக்கா வாசத்தோட நல்ல ஒரு சுவையா இருக்குது. அப்ப நாங்களும் வந்து உங்களோட வீடியோ முடிச்சுக்குள்ள போறோம். உங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.